அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு சந்தோஷமா இருங்கள் என்று, என்னையா எங்க உட்கார்ந்தியா என்ன வார்த்தையா பேசுறீங்க அப்படின்னு. அதை விட இன்னொருத்தர் தானியேல பாத்தீங்கன்னா சிங்க கெபிக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எப்படி இருக்காங்க. அதை விட இன்னொரு பெரிய ஆளு பவுல் அப்போஸ்தலன், கையில விரியன் பாம்பு கவி பிடிக்குது, தொதறி தீக்குள்ள போட்டுட்டு அப்படியே சும்மா ஜாலியா உட்கார்ந்து. என்னப்பா இது, இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பவர். ஏன் அப்படின்னா, மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே. அட போப்பா நீ வேற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் இருந்தா கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், இல்லையா கையை உயர்த்தி பரலோகத்துல போயிட்டே இருப்பேன். நான் என்ன நம்புறேன்னா, இந்த தைரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏசப்பா தரணும். நம்ம எங்க ஒரு காய்ச்சல் வந்தாலே சுருண்டுறோமே, ஒரு கரப்பாம்பூச்சியை மிதிச்சாலே நம்ம சுருண்டுறோமே, ஒரு பல்லியை பார்த்தாலே பயம் வந்துருதே நமக்கு. எவ்வளவு மோசமா இருக்கிறோம் நம்ம. ஏதாவது ஒண்ணுதான் இயேசுவே 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 கைவிட்டுறாதீங்க இயேசுவே அப்படின்னு தூக்கம் எல்லாம் போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன பண்ணல, நம்ம பலப்படல. ஆனா நீங்க அதுக்கு ஆசைப்பட்ட அந்த மாதிரி பலப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய். ஹalleluya. சோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதல் காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், ஆண்டவரே குறித்த நாளைக்கு முந்தின நாள் விடுதலை. ஆமென். இது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையில போய் பலி செலுத்துக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த மோரியா மலைக்கும் ஆட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இவன் போறதுக்கு முன்னாடியே மோரியா மலையில ஆட கர்த்தர் ரெடி பண்ணி கர்த்தர் வச்சிருந்தார். அதனாலதான் என்னமோ தெரியல, ஆபிரகாம் எப்படி போறாருன்னா ரொம்ப ரிலாக்ஸா போயிட்டு, நான் நம்புறேன் அது நிச்சயமாய் நமக்கு சாத்தியம். அதனால எல்லாரும், ஆண்டவரே இனி என் பிள்ளை வந்து அலையக்கூடாது, இதே மாதிரி அவங்க வந்து ஏமாத்தி நாளைக்கு வா நாளானைக்கு வா, அடுத்த மாசம் செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன், இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் இனி நம்ம கை கட்டி நிக்கிற கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. அவங்க சொல்ற டேட்டுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கணும். ஆக நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற இது தீர்க்க தரிசனம். என்ன அப்படின்னா, டாக்டர் சொல்ற டேட்டுக்கு முன்னாடியே, ஆபரேஷனுடைய டேட்டுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். கையை கோர்த்து பிடிச்சு, ஏசப்பா என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன், ஐயா ஐயா இந்த உங்களை இடைவிடாம ஆராதிக்கிறது நீங்க பாருங்கப்பா, உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க மகிமை மாறல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க இந்த வேதத்துல இவ்வளவு அதிசயமானதை எழுதி வச்சிருக்கிறீங்களே, அதிசயமானதை எழுதி வச்சிருக்கிறீங்களே, நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைக்கப்படட்டும். குறித்திருக்கிற நாளையினுடைய முந்தின நாள் விடுதலை, குறித்திருக்கிற நாளைக்கு முன்னாடியே விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அவங்க என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த மனுஷன் என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த நபர் என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த மனுஷனுடைய டைமை மாத்தி மாத்தி என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கிற காலம் முடிஞ்சு இன்றைக்கு நீங்க பரலோகத்துல இப்போ ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஜீசஸ். டாக்டர்கள் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்கப்பா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Amen, amen, amen. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஆளுகை உங்களிடத்துல வரும். Thank you Jesus. Thank you Jesus. So number 2, இரண்டாவதாக இந்த காரியத்திற்காக இப்ப ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு முன்னாடி இருந்த இரும்பு கேட் எப்படி திறந்துச்சாம். நம்ம நிறைய பேர் எவ்வளவு பிரயாசப்படுறோம், இடிச்சா கூட என்ன பண்ண மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது. மோதி 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 நிறைய பேர், நீங்க பலவீனப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னால போவே முடியல பாஸ்டர்,
அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல, என்னால திறக்கவே முடியல. ஆனா இங்க பாருங்க, பரிசுத்தவான் போய் நின்ன உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே தானாய் திறக்கு. தானாய். எனக்கு தெரியும், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இல்லாமலே அற்புதம் செய்வார். ட்ரீட்மெண்ட் இல்லாமலே அற்புதம் நடக்கும். நடக்கும், நடக்கும். உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். ஜீசஸ், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். தானாய், தானாய், தானாய். கரங்களை கோர்த்து பிடித்து சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ராத்தானா மரா ஹத்தாலாரா. இசப்பா, 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 என் பிள்ளையினுடைய பிரயாசத்தை பாருங்க. ராத்திரி பகலா பிரயாசப்பட்டும் கிடைக்கலையே, எவ்வளவு முயற்சி எடுத்தும் கிடைக்கலையே, எவ்வளவு முயற்சி எடுத்தும் கிடைக்கலையே. யார சொல்லி பேசி பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு மாறவே இல்லையப்பா, அவங்க மனசு இறங்கவே இல்லையப்பா. இதை விட என்ன பண்றதுன்னு தெரியல, இதை விட என்ன முயற்சி எடுக்கிறதுன்னு தெரியல, இதை விட யார அனுப்புறதுன்னு தெரியல, இதை விட என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்போ இன்றைக்கு உங்க வார்த்தையை நம்பி என் பிரதருக்காய், சிஸ்டருக்காய், என் தகப்பனுக்காய், தாய்க்காய் நான் ஜெபிக்கிறேன். அந்த தேவ அப்போஸ்தலனுக்கு முன்னாடி அந்த கேட்டு தானாய் திறக்கிறது உண்மையானால், தூதர்களை அதற்காக வைப்பது உண்மையானால், இப்போ என் பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை அப்படியே நடந்து தானாய், தானாய், எந்த செலவும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம அந்த காரியத்தை தானாய் நீ திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ரத்தமா நக்கபோ லாராதா லேதனா ரேதனா மர. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் இந்த சத்தத்தையும் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். சின்ன கூட்டமா பயந்து 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 ஆரம்பிச்ச அந்த கூட்டம் திடீர்னு வந்து பார்த்தா பட்டணமே திரண்டு வந்து முன்னாடி நிக்கிறது. தடையில்லா வளர்ச்சி, தடையில்லா வளர்ச்சி. பக்கத்துல கைய பிடிச்சப்பா, என் சிஸ்டருக்கு ஒரு வளர்ச்சி தரணும், என் பிரதருக்கு ஒரு வளர்ச்சி தரணும், நீங்க வளர பண்ணணும். இனி அந்த வளர்ச்சிக்கு இடையில யாரும் வந்து நிற்க கூடாது, எந்த மனுஷனும் வந்து நிற்க கூடாது. தடையில்லாத ஒரு வளர்ச்சியை இப்போ கட்டளை இடுகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என் அன்பின் பரலோக பிதாவே. இந்த 51வது நாள் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையோட நீங்க கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்குதோ, எந்தெந்த வீடுகளில் எல்லாம் தொனிக்குதோ, எந்தெந்த காரு ஆபீஸ் எங்கெல்லாம் தொனிக்குதோ அங்கெல்லாம் ஒரு தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டு இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு மகிமையை நாங்க பார்க்கட்டும் அப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you.